ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புளி சாதத்துக்கான அந்த கிரேவி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு, இல்லை நம்ம அவசரமாக வீட்டுக்கு வரோம், ஒரு ரைஸ் வச்சுட்டோம், குழம்பு வச்சு சாப்பிட லேட் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்துருவோம். மிதமான தீயில் வச்சு இதை வறுக்கணும். அப்போ தான் நல்லா ஒன்று போல் வறுக்கணும். 3/4 பதம் வந்துடுச்சு நம்ம வறுத்தது. இப்போ இது கூட சும்மா ஒரு துளி எண்ணெய் போட்டுக்கலாம். இது வறுத்த பிறகு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அது நல்லா ஒன்று போல் பொரிஞ்சிடும். ஃபஸ்ட்டே நம்ம ஆயில் போட்டு வறுத்தோம்னா நிறைய ஆயில் சேர்க்கணும். அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் மாறி வருதுன்னு. 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இதையும் நம்ம கடலை பருப்பு மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெயில் 2 பீஸ் பெருங்காயம் போட்டிருக்கிறேன். கட்டி பெருங்காயம். இதை நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய். இதையும் வறுத்துட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துப்போம். மிதமான தீயில் வறுத்து எடுத்துருவோம். ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். இதை பிச்சு போட்டுடலாம். இதில் சுடுதண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். ஒரு 50 மில்லி அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியணும். பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுக்கணும். அதனால் தீயை சிம்மில் வச்சு இதை பண்ணலாம். வெந்தயம் பொரியுது. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கிறோம். இந்த புளியை அதோட சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கட்டி பெருங்காயம். இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இந்த வேர்க்கடலையில் பாதியை நம்ம எடுத்து கொஞ்சம் பரபரன்னு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த புளி தண்ணி கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சதை இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம பரபரன்னு சுற்றி எடுத்த வேர்க்கடலை பருப்பையும் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த முழு பருப்பையும் இதில் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்புறமா நம்ம இறக்கிடலாம். மூடி வச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம போட்ட அந்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுக்குது. இப்போ இந்த எண்ணெய் பத்தாது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றுனது ரீஃபைண்ட் ஆயில், இப்போ நான் மேலே ஊற்றுறது நல்லெண்ணெய். பியூர் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு புளித்தொக்கு. இதை நம்ம இறக்கிடலாம். புளி சாதம் கிளறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தாங்க. இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி புளித்தண்ணி ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். நம்ம போட்ட மசாலா எல்லாம் அது இழுத்துச்சு. இந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டிட்டுதுனாலே புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா ஆறின அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு, அவசரமாக திடீர்னு நமக்கு தேவைன்னா கூட சாதம் இருந்ததுன்னா இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வறுத்த அப்பளம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சுட்ட அப்பளமும் நல்லாயிருக்கும். சாதம் போட்டு அந்த புளியோதரை மசாலா போட்டு நம்ம கலந்துருக்குறோம். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி போட்டிருக்குறோம். இப்போ கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க பசங்க. நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் அதில் வறுத்து எல்லாம் சேர்த்து பெருங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சி போட்டிருக்குறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வரணும் அது. அவ்வளோதான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.